ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறது என் ஃபேமிலி, ஸ்வேதா ஃபேமிலி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அவங்களுக்காக தான் இந்த சும்மா போர் அடிக்குது நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு டைம் பாஸ்க்காக. ஸோ பெரிய யூடியூபர்ஸ்லாம் கிடையாது. சும்மா நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து வீடியோ மாதிரி அனுப்பிட்டுருக்கோம். நெட்டு வீடியோ கால் பண்ணி ஒருத்தவங்க காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். போன வீடியோ நான் ஃபஸ்ட் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி லைக்லாம் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணிங்க. நிறைய பேர் சஜஷனும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கேப்ஷன் மாதிரி போடாமல் பின்னாடி பேசுங்கன்னு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி நான் சும்மா ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் வந்தால் சரி, என் வாய்ஸ் ஓகேவா இருந்தால் ஓகே, இல்லைனா ஸ்வேதா வாய்ஸ் ட்ரை பண்ணுவோம். இல்லையா இல்லை ஏஆ வாய்ஸ் போடலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன் சாப்பிட்டு. ஸோ நான் வந்து மீன் கடைக்கு போகிறோம். ஆக்லாண்டில் மீன் கடை போய் மீன் வாங்க போகிறோம். ஸோ நம்ம ஊர் மாதிரி மீன் வந்து இங்கே கடலாக கிடைக்காது. இங்கே வந்து தனியாக ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் தான் மீன் வாங்கணும். சில கடைகள்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அது வந்து ஃப்ரோசனாக இருக்கும், ஐஸில் போட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த மாதிரி. ஸோ அதுக்கு பெட்டர் வந்து இந்த கடலுக்கிட்டேயே சில கடை ஒரு கடை இருக்குது. அது வந்து மார்க்கெட்னு சொல்லுவாங்க, பட் அது வந்து 2-3 கடை தான் இருப்பாங்க. அங்கே வந்து ஃபிஷ் வந்து லைவாக அப்படியே தருவாங்க, நம்ம ஊர் மாதிரி நினச்சா கட் பண்ணிக்கணும். இது வந்து ஆக்லாண்ட் பஸ்ஸு. இங்கே டபுள் டெக்கர் பஸ் இருக்குது, நார்மல் பஸ் இருக்குது. இங்கே இருக்க பஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் தான். ஸோ இந்த ஊர் வந்து கொஞ்சம் எனர்ஜி கன்சம்ஷன், ரீசைக்ளிங் தான் போகிறதா இருக்கும். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை. யூஸ்வலாகவே அவ்வளோ கூட்டம் இருக்காது, இருந்தாலும் கம்பேர்ட் டு இது கொஞ்சம் தான். ரோட்டில் யாரும் இல்லை, ரோட் கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பட்டன் அமுக்கி அது வந்து க்ரீன் ஆகி அப்போ தான் போக முடியும். அது வரையும் வெயிட் பண்ணி ஆகணும். ஒரு டைம் போகலாம், இருந்தாலும் எதுக்கு அப்படின்னு இருக்கும். இது வந்து கார் பார்க் கீழே. ஆமாம், டவுன் டவுன் கார் பார்க்கு. ஓகே, அங்கே போயிட்டு நான் வந்துடுவோம். இதுதான் ஹார்பர் ஸ்ட்ரீட்டு. இங்கே தான் வந்து நிறைய அந்த கடல்கிட்ட மைனா பீச் மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும், கடைங்க தான் இருக்கும். ஸோ ரொம்ப போவோம். ஓகே, இங்கே நிறைய கடைங்களாக இருக்கும், லைக் இந்த ரெஸ்டாரண்ட்ஸு, பப்ஸு, அந்த மாதிரிலாம். இது பாருங்கள், இங்கே கப்பல் மாதிரி இருக்குது. அதை போய் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மியூசியம் தெரியும் நினைக்கிறேன். இந்த மியூசியம்குள்ளே வந்து இந்த கப்பல் பற்றி, அப்புறம் வந்து எப்படி இந்த நாட்டுக்கு வந்தாங்க, அதை பற்றி தான் கொஞ்சம் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கப்பல்லாம் நிற்கிறாங்க யாச்சும். இங்கே வந்து நிறையா பேர் வந்து இங்கே மீட்டப்பு அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, அது வெட்டி வைப்பாங்க. இந்த இடத்துல தான் போகணும். இங்கே ஏதோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்குது, ஏதோ ஈவெண்ட் போல். நான் வந்து நிற்கிறாங்க. பாருங்க, வெயில் அண்ட் டால்ஃபின் சஃபாரி அதுக்கு கூப்பிட்டு போவாங்க சாட்டர்டே சண்டேலாம். அப்படியே போயிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த வேல்ஸு,
அப்புறம் டால்ஃபின்ஸ்லாம் அதை காமிப்பாங்க. அவங்க போகிற ஒரு நாள் இப்போதைக்கு குளூரில் போகும் ஐடியாவில் சம்மரில் போவோம். நிறைய கப்பல்லாம் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக இந்த நிறைய கப்பல் நிற்கும் இங்கே. ஆக்சுவலாக என் ஆஃபீஸு இங்கே தான் இருக்குது. இதுன்னு காமிக்கிறேன். இது வந்து லைப்ரரி, ஓப்பன் லைப்ரரி மாதிரி. இங்கே வந்து உட்காந்துட்டு நீ மட்டும் இந்த புக்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம். நிறைய புக்ஸ் இருக்கும். இன்னும் யாச்சும் அப்படின்னு நின்றுட்டே இருக்கும். இதுலேயே நிறைய பேர் வந்து பார்ட்டி பண்ணுவாங்க, கெட் டுகெதர் பண்ணுவாங்க. சும்மா க்ரூஸ் மாதிரி போய்ட்டு வந்துடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது கம்பேர்ட் டு 3 நாள்லாம். போன வாரம்லாம் சரினால வெளில போகல. அது இருக்கு பாருங்கள், ஸ்கை டவர், அதுக்கிட்ட தான் இருக்கும். இங்கேன்னு பார்த்தா ஒரு சிட்டியோட வியூ வருது தெரியும். பார்த்தீங்க, எங்கள் ஊரில் வந்து நம்ம ஊர் மாதிரி நாய் காக்கா அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. லைக் ஸ்ட்ரீட் டாக்ஸு, காக்காலாம். இதுதான் வயநாட் குவார்ட்டர்ஸுங்கிறது. நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம். கியா வேணால் இந்த ஒரு இது மாஸ்டர் எழுதிருக்காங்க. இப்போ இங்கே தான் இருக்கும். ஓகே, இதுதான் ஃப்ரிட்ஜு. வீட்டு கொடுப்போம். இந்த ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியுதுல்ல, அதனால் ஐலாண்ட் இல்லை, இந்த இதோடய அப்படியே வேறு இடத்துலையும் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இங்கேருந்து நிறையா இந்த நம்ம ஊர் ட்ரெயின் பஸ்லாம் போன மாதிரி போட்டுக்கு போகும். ஸோ 10-20 மினிட்ஸ் இங்கே வந்து நம்ம நார்மலாக போய்ட்டு அதை நிற்கிறாங்கல்ல, அதை போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு 10 ரூபா டிக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. சேம் ரேட் தான் பஸ்ஸில் போகிற மாதிரி கேட்டு அவன் போய் அங்கே ஓட்டுவான். அதே மாதிரி வந்துடுவான். இங்கே வந்து பண்ணுவான். இது வந்து ஓப்பன் ஆகிடும், அதனால் போக முடியாது. ஸோ இங்கே இருக்க போட்டெல்லாம் இப்போ உள்ளே வரும். இதான்ப்பா நிறையா இருக்குது இந்த ஊரில். அங்கே இருக்குது ஏஎஸ்பிங்கிறது இந்த ஒரு இந்தியா பேங்க் நியூசிலாந்து பேங்க்கு. என்னோடய அக்கௌண்ட் அங்கே தான் இருக்குது. அதுவும் அந்த பில்டிங் தெரியல, இந்த கிளாஸ் பில்டிங், அதுதான் என் ஆஃபீஸ் ஆக்சுவலாக. நான் அங்கேருந்து வருவேன். இது நம்ம இப்போ ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கும். நம்ம அங்கே போகணும். அங்கே தான் வந்து இந்த மீன் மார்க்கெட் இருக்குது. கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான். இது நடந்து போகணும்னா எனக்கு வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் ஜாலியாக நடந்துட்டு போகலாம், அப்படியே வெளியே பார்த்துட்டு. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பஸ்ஸு கீஸ்லாம் வராதுலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஓப்பன் ஸ்விம்மிங் பூல், லைக் கடல் தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி. அதுக்கான எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. டெப்த்தும் ரொம்ப இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சம்மர் டைம் தான் நல்லா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஓகே ஜில்லுன்னு குளிர்னால பேர் இல்லை. நியூசிலாண்டில் வந்து இப்போ தான் குளிர் காலம், டிசம்பரில் சம்மர் சீசன். ரெண்டுமே ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராம் போகிற வழி. ஆனால் இந்த ஊரில் வந்து ட்ராம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போகாது. இது வந்து வெறும் சண்டே சாட்டர்டே தான் போகும். வந்துச்சுன்னா பார்ப்போம். அதுவும் சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி அடிக்கும், ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். இது வந்து பைக். நம்ம ஊர்லலாம் இல்லை. இது நான் அப்புறம் காமிக்கிறேன். இது எல்லாமே இங்கே வந்து கடைங்க தான். இன்றைக்கி சாட்டர்டே வந்து காலையில் வந்து 7-10 மணி ஆகுது, அதனால் எல்லாம் முடிஞ்சுக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த ஆஃபீஸ், இங்கே பார்த்து நிறைய ஆஃபீஸ் இருக்குது என் ஆஃபீஸ் மாதிரி. ஸோ எல்லோரும் இங்கே தான் லஞ்சு சாப்பிட்றது, பப் மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் மூடி இருக்கு. ஒரு டெவலப்மெண்ட் தான் என்ன தப்பு. 1 AM to 11 to 3. மோஸ்ட் ஆஃப் த கடைங்களாம் சண்டே சாட்டர்டெலாம் ஓப்பனாக இருக்காது. பட் இந்த ஏரியாவில் இருக்கும் கொஞ்சம் கடைங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆளுங்க விட்டுற இடம். ஓகே வந்துட்டோம். ஃபிஷ் மார்க்கெட், ஆக்லாண்ட் ஃபிஷ் மார்க்கெட்டு. கரெக்டாக உள்ளே போனால் தெரியும் உங்களுக்கு ஃபிஷ் மார்க்கெட்டே இல்லைன்னு. சும்மா 2 கடை வச்சுட்டு இவங்க ஃபிஷ் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஹவர்ஸ் போட்டுருவாங்க. எப்போ தான் திறந்துருக்குங்க. ஃப்ரைடே சாட்டர்டே 11 to 7. ஓகேண்ணா ஃபிஷ் மார்க்கெட்டு. ஆனால் இந்த கடைங்க சாப்பிட்றீங்க ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. இதுவாக சாப்பிட்றோம். இது வந்து ஃபோன்லாம் நம்ம இங்கேருந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் பண்ணால் இங்கேருந்து ஓப்பன் பண்ணணும். போட்டு சார்ஜை போட்டு இங்கே கோடு மாதிரி இருக்கும். நம்ம வைக்கிற கோடு அது போட்டால் தான் தரோம். ஸோ நம்ம மட்டும் இங்கே சார்ஜ் போட்டு நம்ம போயிடும். ஒன்னாட்டி தான் பண்ணலாம். டெல்லி அது கடைங்க ரெஸ்டாரண்ட்ஸ். இப்போ எது ஃபிஷ் மார்க்கெட்னு பார்த்தா ஒரு 2 கடை இருக்கும். அது இங்கேயும் வச்சா மூடிடலாம். அப்படின்னு வசிக்கிறோம் தெரியல. எல்லாமே ஷாப்ஸ் நமக்கு ஃபிஷ்ஷை வச்சுட்டு நம்ம கேட்குற ஃபுட் இந்த மாதிரி இந்த ஒரு கடை தான் ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்கிறது. ஃபிஷ் கிடைக்கிற கடை. இது வந்து 8 to 4 மணி தான் இருக்கும். வெட்னஸ்டே சண்டே, மண்டே டு க்ளோஸ். என்னென்ன ஃபிஷ் $1 $57. நார்மல் ஃபிஷ் கராடி இது மட்டும் இங்கே நம்ம சால்மன் ஸ்டிக்கு, ஸ்னாப்பரு இதெல்லாம் வந்து வெட்டி வச்சுக்கணும். டேட்டா வெட்டி இது வந்து நம்ம இது மாதிரி மெனு மாதிரி என்ன போட்டு செய்யலாம் ஷோ ஆகிட்டு நீங்கள் இந்த எங்கேயும் சாப்பிடலாம். ஃபிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேற வேறு ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வெட்டி கொடுக்குறதும் இவங்க வெட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் போக முடியாது. நான் பண்ணிக்கிறேன் எல்லாமே கருவாடு வந்து காயத்து அந்த மாதிரி கருவாடு எல்லாமே கருவாடு மாதிரி எல்லாம் கொஞ்சம் பால் பண்ணிக்கிறோம். இது வந்து ப்ரான்ஸ் இருக்கு. இது பேர் சொல்லி விஷயத்தை Great fish. 157 orders for what சாப்பிட்டு நான் இங்கே சாப்பிட்டு வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கிலீஷ் பேர் தமிழ் மாற்றி கடமை ஸ்னாப்பர் இதான் போனோட வாங்கிட்டு போனோம். இதான் வாங்கிட்டு போனோம். அப்புறம் திவாலி ஆகிடும். திவாலி இங்கே இருக்கு. திவாலின்னு வாங்கிட்டு போனோம். ரொம்ப டேஸ்ட் சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம மீன் வெட்டுறது கண்டென்ட் இங்கே வந்து சொல்ல முடியாது. இந்த
இந்த ஃபோட்டோஸ் வரும். அது தான் அதாவது நம்பர் சொல்லுவோம். 1 2 3 4 5 6 இது வந்து சும்மா வெளில வந்து க்ளீன் பண்ணி விடுவாங்கல்ல அது. செகண்ட் வந்து உள்ள தலையை வெட்டிட்டு ஃபுல்லாக உள்ள க்ளீன் பண்ணி விட்டு தேர்ட் வரை இதுமாரி ஃபுல்லாக எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஃபோர்த் தான் நம்ம கேட்போம் எப்பயுமே. அதான் கொஞ்சம் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபிஃப்த்து வந்து இந்த பட்டர்ஃபீல்ட் ஹெட் இருக்கும். சிக்ஸ்த் வந்து ஹெட் ஆஃப் தனியாக இருக்கும். சொல்ல முடியாது எல்லாரும் கிடைக்கும். நம்ம மீனை கொடுத்துட்டோம் அவங்கதான் பண்ண போகிறது. கஷ்டம் தான் எடுத்து பார்ப்பேன் அப்படி இல்லை. இப்போ அந்த கவரே வேஸ்ட்டு. அங்கேருந்து இங்கே அங்கே தான் இருக்க கடை. இங்கே கூட பேப்பரே இல்லைங்க. எல்லாத்தையும் ப்ராஃபிட் நம்ம வீட்டில் மோட்டர் பண்ணுறது. இது வந்து போன் வச்சு அந்த வேற ஊர்லேருந்து வருங்க. அதான் இதுதான் மீன் கடை. எனக்கு தெரியுது அங்கே என்ன நடக்குது. உங்களுக்குலாம் ஹைட்டே பத்தல. எம்பி பேசு சொல்லு பார்ப்போம். எம்பி தெரியல எவ்வளோ ஹைட்டு. அவ்வளோதான் ஹைட்டு. ஓகே வாங்கியாச்சு. இது வந்து ஃப்ரீ தான். நம்ம ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா காசு தான் தேவை. வாங்கிட்டு நம்ம ஒரு மாதிரி கருப்பையில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஊரில் ஆனால் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் கடைங்க தான் அவனுக்கு தெரியல. இங்கே வாங்கி இங்கே விற்கிறது சரிங்க. இந்த சம்பவம் இது வந்து அந்த மார்க்கெட் பின்னாடியே நிறையா ஷாப்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த ஃபிஷ் சில பேர் சேர்த்துனா இங்கேருந்து சாப்பிட்லாம். இதாங்க பாருங்க. இதில் சிப்ஸ் அண்ட் ஃப்ரை. இன்னைக்கு சாட்டர்டேனால கூட்டம் இல்லை. அப்படி இல்லை கூட்டம் ரொம்ப இருக்கும். கடைங்கெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்கிறது இன்னும் வரதுக்கு போகிறோம். நம்ம இந்த மரினா பீச்சு எல்லாம் இருக்குங்களா கேட்டால் இது பண்ணுது எல்லாமே வந்துடுவோம். ஸோ இது ரெண்டும் பார் மாதிரி இந்த மாதிரி இது வேணும். இந்த சப்வேலாம் இருக்கும்ல இதெல்லாம் போட்டுக்கணும். போன வாரம் வந்தேன். ஓகே பிளான் ஒன்றும் வரல. வந்தால் காமிச்சிருக்கோம். வரும் தான் இந்த டைமில் வரும். பட் என்னன்னு தெரில வரல. ஓகே பரவாயில்ல. இந்த ரோட்டில் வரும். இல்லை பார்த்துக்கோங்க. ஃபிஷ் மார்க்கெட் அது 2 கடை தான் இருக்குது. அது பேர் ஃபிஷ் மார்க்கெட். ஆக்சுவலாக ஃபுட் கடை தான் இருக்குது சாப்பிட்றது. இங்கெல்லாம் ஆக்சுவலாக ட்ராம் போயிட்டு இருந்துச்சு முன்னாடி. ஆனால் அப்புறமா நிப்பாட்டிட்டாங்க பப்ளிக் யூஸுக்கு. அதனால தான் இன்னும் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. அங்கே தான் வந்தோம். அந்த குழந்தை திருப்பி அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிருங்க. ஸோ இங்கெல்லாம் அப்படியே ஷாப்ஸு. ஓகே அவ்வளோதான். இது அப்புறம் அப்படியே நடந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். இல்லைனா இந்த ஓட்டிகிட்டு வராங்கள இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அது நம்மளோட இது பொறுத்து. இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்க போகிறேன். சும்மா பாருங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். சும்மா டைம் கிடைக்கும்போது நான் எடுத்துகிட்டு போடுறேன். எல்லோரும் பாருங்கள். ஸ்வேதா வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட போகிறா. ஓகே எல்லோரும் பாய். பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் எல்லோரும் நல்லா இருங்க. ஹாப்பியாக இருங்க. ஓகே பாய்.